மத்தபடி வந்து நம்ம வேலை செய்யறதுக்கோ, எது பண்ணாலும் கை தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். மத்த விலங்குகள் வந்து கிடையாது. அதனால நம்மள வந்து வித்தியாசப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் வந்து கை தான். சரி, இப்ப இந்த கை வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எல்லா விலங்குக்குமே இப்போ யோசிச்சு பாருங்க. பறவைக்கு எப்படி ரெக்க வந்தது? அந்த மாரிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். ம். என்ன பதில் கிடைச்சதா? யாராவது சொன்னாங்களா? இல்ல. இல்லையா? பறவைக்கு வந்து எப்படி ரெக்க வந்ததுன்னா, ஒரு கட்டத்துல வந்து இப்போ ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, எவல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து சார்ல்ஸ் டார்வின் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விலங்கோ, இல்ல மனிதனோ வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தன்ன மாத்திக்குவான். அதாவது இப்ப எப்படி தெரியுமா? ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனையிலருந்து தள்ளிப்போம். கரெக்ட்டா? தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். ஆமாவா? இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பிரச்சனையிலருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம உடம்பையே மாத்திக்கிறோம். ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம் இல்லாம ஒரு 100,000 வருஷம் கழிச்சு நம்மளே நம்ம உடம்ப மாத்திக்கலாம். அந்த மாரி உருவானது தான் கை. அதாவது மனிதன் தான் வந்து உலகத்திலேயே வந்து வீக்கான ஒரு விலங்கு. நம்ம தான் இருக்கிறதுலே வீக். ஏன் அப்படி? ஏன்னா நமக்கு வந்து மனித உடல்ல வந்து பலமே கிடையாது. மீதி உயிரினங்கள் மாரி நம்ம கிடையாது. மீதி உயிரினங்கள்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன், சிங்கம்னா அப்படியே கம்பீரமா இருக்கும். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது. நம்ம ரொம்ப பலவீனமான உயிரினம். அதனால தான் வந்து அந்த புத்தி கூர்மையை வெளிப்படுத்துறதுக்காக கை வந்து நமக்கு வந்து உதவி செய்யுது. அது வந்து என்ன பண்ணுது? கருவிகள வந்து உருவாக்குது. சரி, இந்த கருவிகள் உருவாக்குறதுனால என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம கூட்டமா கூட ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஒரு சோசியல் அனிமல். அதாவது நம்ம கூட்டமா வாழ்ற ஒரு மிருகம். மத்த விலங்குகள் மாரியோ வந்து மத்த விலங்குகளும் கூட்டமா தான் இருக்கும். இப்ப சிங்கம்னா வந்து ஒரு ஆண் சிங்கம் இருக்கும். கூட அத்தன பெண் சிங்கங்கள் இருக்கும். ஒரு அத்தன சிங்கங்கள் இருக்கிற கூட்டமே வந்து மனித கூட்டத்த பொறுத்தவரைக்கும் சின்ன கூட்டம் தான். மனிதன் வந்து குளோபல் வில்லேஜ். அதாவது உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமா தான் நம்ம பார்க்கணும். புரியுதா? இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து மனிதனுக்கு வந்து கை வருது. சரியா? கை கை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து நம்ம கற்கள வந்து நம்ம வடிவமைக்கிறோம். புரியுதா? யார் யாரெல்லாம் அந்த தாமரை இதுக்கு வந்திருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? கற்கால மனிதன் வந்து அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படின்றதுல வந்து நம்ம கல்ல வச்சு வந்து டூல்ஸ் வந்து நம்ம செய்றோம். செஞ்சு நம்ம என்ன பண்றோம்? அத வந்து பயன்படுத்துறோம். நம்ம தற்காப்புக்கு பயன்படுத்துறோம். வேற நெறைய இத பயன்படுத்துறோம். சக்கரத்த உருவாக்குறோம் கைய வச்சு. இந்த மாரி நம்ம நெறைய வேலை செய்றோம். புரியுதா? சோ கை வந்து நம்மள வந்து விலங்குகள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்துது. அப்புறம் இன்னொன்னு பண்ணுது. நான் என்ன சொன்னேன்? மனிதன் வந்து ரொம்ப பலவீனமானவன். அப்ப என்ன பண்றான்? பலவீனமா இருக்கணும்னா நம்ம என்ன சொல்லணும்? ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா இருந்தா அந்த குச்சி தெரியும்ல உங்களுக்கு. ஒரு குச்சி இருந்ததுன்னா நம்ம ஈஸியா உடைச்சிடலாம். ஆனா நெறைய குச்சி ஒண்ணு சேர்ந்தா உடைக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து மனுஷங்க எல்லாரும் நம்ம வந்து கூட்டா தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு கூட்டு மிருகமா இருக்கோம். அப்ப என்ன நடக்குதுன்னா வந்து குடும்பங்கள், அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்லப்போனா கிராமங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி மனிதன் எப்படி இருந்தான்னா காட்டுவாசியா இருந்தான். காட்டுவாசியா இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணான்? காடுகள அழிச்சான், அங்க விவசாயம் பண்ணான், அந்த காட விட்டுட்டு போனான், அடுத்த காட்டுக்கு போனான், அந்த காட எரிச்சான், அங்க விவசாயம் பண்ணான், போயிட்டே இருந்தான். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்படி நடந்துட்டு இருக்கையில வந்து ஒரு நாள் என்ன முடிவு பண்ணான்னா வந்து கூட்டமா சேர்ந்து தானே இருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா நம்ம இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து அதே இடத்துல தங்குன மனிதன் வந்து என்ன பண்றான்னா வந்து அதே இடத்துல வந்து விவசாயமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து. தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒரு மனுஷன் வந்து எதுக்கு வேட்டையாடுவான்? சாப்பிடறதுக்கு வேட்டையாடுவான். சரியா? ஆ அவனுக்கு தேவையான அளவு வந்து சாப்பிட்டுட்டு மீதிய வந்து அவன் வந்து கண்டுக்க மாட்டான். ஆனா வந்து என்னைக்கு வந்து அவன் விவசாயம் எடுக்க ஆரம்பிச்சானோ கையில வந்து, அன்னைக்கு வந்து உபரி அப்படின்னு சொல்றப்படுற சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒண்ணு கையில வருது. அது வந்து நம்ம பின்னாடி வந்து அப்புறமா பேசலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கை நான் என்னன்னு சொன்னேன்? உழைப்பின் ஒரு பாகம்னு சொன்னேன். அதாவது கையினால தான் வந்து மனிதன் வந்து பிரியப்படுறான். அதான் வந்து உழைக்கிறதுக்கு வந்து இதுவா இருக்கு. நம்ம டூல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இதுவா இருக்கு. அப்படிப்பட்ட கை வந்து நமக்கு வந்து இத குடுக்குது. இப்போ வந்து மனிதனோட கை தான் வந்து உழைப்ப வந்து உருவாக்குது. சரியா? உழைப்பு உருவாக்குறது இந்த கை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மனிதன வந்து 2ஆ பிரிக்க போறோம். எப்படி 2ஆ பிரிக்க போறோம்? காலர் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ காலர் வொர்க்கர், அடுத்து வந்து ஒயிட் காலர் வொர்க்கர். ப்ளூ காலர் வொர்க்கர் அப்படின்னா யாருன்னா வந்து தன்னுடைய கை, அதாவது அந்த உழைப்பினுடைய அந்த ஒரு கருவிய வந்து முழுதா பயன்படுத்தி தன்னுடைய உடம்ப வந்து நோகடிச்சு வேலை செய்யறவன தான் நம்ம வந்து ப்ளூ காலர் வொர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒயிட் காலர் வொர்க்கர்னா யாராவது சொல்லுங்களேன். கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? கீர்த்தி சிவா பேசுறேன். பிசினஸ் மேன். பிசினஸ் மேன். ஓகே. ஓகே, சூப்பர். பிசினஸ் மேன் மட்டும் இல்ல.
ஐடி ஒர்க்கர். அவ்வளவுதான். ஐடி ஒர்க்கர் சூப்பர். அதான் எவன் ஒருத்தன் வந்து தன்னோட கையை வந்து முழுமையா நோகடிச்சு, அதாவது தன்னோட உடம்ப நோகடிச்சு வேலை செய்யாம வந்து ஒரு இடத்துல உட்காந்து சிம்பிளா வேலை செய்யறவங்க வந்து நம்ம வந்து ஒயிட் காலர் ஒர்க்கர்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுதா? கான்செப்ட் கொடுங்க. சூப்பர். இப்போ சொல்ல போறதா ஒரு முக்கியமான விஷயம், கரெக்டா கவனிக்கணும். ஓகேவா? சரி, ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் விடுங்க, இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம், ரொம்ப போர் அடிக்குது. ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து என்னெல்லாம் தேவைப்படுது யாராவது சொல்றீங்களா? ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு சொல்லுங்க, பேர் சொல்லி. உப்பு. உப்பு வேற? சொல்லு. சூப்பர். சுகர். சூப்பர். வேற சொல்லுங்க, வேற என்ன வேணும்? சுகர், லெமன், சுகர், சால்ட், வாட்டர். சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்னா ஒரு லெமன் ஜூஸ் கடை வைக்க போறோம். ஓகேவா? அப்படின்னு ஒன்னு கற்பனை பண்ணுங்க. நம்மளாம் ஒரு லெமன் ஜூஸ் கடை வைக்க போறோம். அப்ப என்ன பண்றோம், அந்த லெமன், ஐஸ், தண்ணி இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நமக்கு இந்த பேப்பர் கப்லாம் வாங்குறதுக்கு மொத்தம் 10 ரூபா செலவாகுது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம வெளியே வந்து விற்க போறோம். 10 ரூபா செலவாகுது இந்த லெமன் ஜூஸ் செய்யறதுக்கு. அப்ப நம்ம எத்தனை ரூபாய்க்கு விற்போம்? யாராவது சொல்லுங்க, எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம் சொல்லுங்க யாராவது. 20 ரூபாய். ஒரே நிமிஷம். எல்லாம் 20 ரூபா சொல்றீங்க, எப்படி அந்த 20 ரூபா வந்தது? 10 ரூபா தான் நமக்கு செலவாச்சு. ஆனா ஏன் நம்ம 20 ரூபாய்க்கு விற்கிறோம்? லாபம் பார்க்கறதுக்கு. லாபம் பார்க்கறதுக்கு. லாபம் எங்க இருந்து வந்தது? நம்ம செய்யற உழைப்புல இருந்து வந்தது. புரியுதா? அதாவது இந்த பொருளுக்கான செலவு வந்து 10 ரூபா தான். ஆனா நம்ம செய்யற அந்த உழைப்புக்காக அந்த லாபம் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? இதே வந்து யோசிங்க, ஒரு பிசினஸ் மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சும்மா நீங்க எடுத்துக்கோங்க, ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்றவர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு கார் மேனுஃபேக்சரர். அந்த காலத்துல அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, கார் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் வந்து எத்தனையோ கோடி டாலர் வந்து லாபம் பார்க்கறாரு. எப்படி லாபம் பார்க்கறாரு? எதனால லாபம் கிடைக்குது? லேபர்னால கிடைக்குது. அப்போ அந்த லேபரை வந்து நம்ம ஒழுங்கா வந்து அவங்களுக்கு வந்து பரிசு தரோமா, இல்ல அவங்களுக்கு அங்கீகாரம் தரோமா, நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு மதிப்பு தரோமா அப்படின்றதுதான் இங்க நம்மளோட கேள்வி. தரோமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல. ஏன் தரல? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து நம்ம கீழ்த்தரமா பார்க்கிறோம். இத வந்து மாத்தி ஆகணும். நம்ம வந்து ஒரு உழைக்கும் ஒருத்தவங்க உழைக்கிறான்னா வந்து அவனுக்குன்னு வந்து அவன் என்ன பண்றான், நமக்காக தான் அவன் உழைக்கிறான். இந்த சமூகத்துக்காக, இந்த நம்ம கூட்டா இருக்கிறதுனாலதான் அவன் உழைக்கிறான். ஒருத்தன் உழைக்கிறான், ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். புரியுதா? அப்ப அவனுக்கு வந்து நம்ம மதிப்பு தரணும். அந்த மதிப்பு தரனாலதான் வந்து நம்ம வந்து மே தினம் அப்படின்னு சொல்றோம். May 1. சரி, May 1 எப்படி பேர் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? ஏன் வந்து May 1 நம்ம செலிப்ரேட் பண்றோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு வந்து லேக் அடிச்சதுக்கு முன்னாடி சோ நான் வந்து அப்புறமா சொன்னது திருப்பி சொல்றீங்களா? உண்மையா? இங்க பாரு, என்னன்னா நம்ம எதுக்கு வந்து May 1 அது வந்து லேபர் டே, இன்டர்நேஷனல் லேபர் டேன்னு சொல்றோம்ல, எதுக்கு நம்ம அதை கொண்டாடுறோம் யாருக்கும் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? ஏன் நம்ம இதை கொண்டாடுறோம் தெரியுமா? ஏன்னா 1886ல சிகாகோல வந்து மே 4ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா வந்து ஹேமார்க்கெட் அஃபேர் அப்படின்னு ஹேமார்க்கெட் சிகாகோல ஒரு இடம். சரியா? அந்த இடத்துல வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து போராடிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல அடிபட்டு 100 பேர் அரெஸ்ட் செஞ்சாங்க. 7 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த இதுல வந்து எதுக்காக போராடினாங்க தெரியுமா? இந்த நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? என்ன வந்தது?
நம்ம வந்து விவசாயம் பண்றோம். உபரின்னு ஒண்ணு உருவாகுது. உபரின்னு ஒண்ணு உருவாகும் போது ஒருத்தன் என்ன பண்றான்? உட்கார்ந்தே சாப்பிடுறான். மீதி எல்லாரையும் வந்து உழைக்க சொல்றான். இப்படி ஒரு இது வந்து உருவாகுது. அப்படியே படிப்படியா அதெல்லாம் இதாகி ஸ்டோன் ஏஜ், காப்பர் அது வந்து அயன் ஏஜ்லாம் தாண்டி வரும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒண்ணு வருது. அதாவது ஃபேக்டரி உருவாக்குறோம், கார் உருவாக்குறோம், ரேடியோ உருவாக்குறோம், ட்ரெயின் வருது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, ஒருத்தருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கான்ல, அவனுக்கு வந்து வேலைன்னு ஒரு நரகத்த குடுத்து 16 மணி நேரம், 20 மணி நேரம். ஒரு நாள் எத்தன மணி நேரம்? 24 மணி நேரம். தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு 20 மணி நேரம், 16 மணி நேரம்னு சொல்லி வேலை வாங்கி, அவன வந்து நம்ம வந்து துன்புறுத்துறோம். சரியா? இத புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்றான்னா வந்து 1886ல சிகாகோல வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. எல்லா எல்லா வேலை செய்றவங்களும் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க. எதுக்காக போராடுறாங்கன்னா 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ் இருக்குது. நான் 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் எனக்கு புடிச்சத பண்ணணும். 8 மணி நேரம் தான் நான் வேலை செய்வேன். எனக்கு நீ குடுக்குற சம்பளம் வந்து அன்னைக்கு வந்து எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு $1.50 தான் தருவாங்களாம். அமெரிக்கால அன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு நாளைக்கு $1.50. பத்துமா அது? இங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 குடுக்குறாங்கன்னா அதுவே நமக்கு பத்துமா? பத்தாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒர்க்கர்ஸ்லாம் ஒண்ணு திரண்டு போராடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இந்த பிசினஸ் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்மென்ட்ட வந்து பிரைப் பண்ணி ஷூட் பண்ண சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த இடத்துல சுடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 70 பேருக்கு மேல வந்து அடிபடுது. திருப்பி வந்து இவங்க ஒர்க்கர்ஸ் சைடுல இருந்து ஒருத்தவங்க வந்து அந்த பக்கம் பாம்பு போடுறாங்க. இந்த மாதிரி நடந்த கலவரத்துல வந்து கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேல இறந்து போறாங்க. 8 பேரை வந்து தூக்கு தண்டனை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் வந்து நம்ம பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மே 1 வந்து நம்ம வந்து அவங்களோட தியாகத்தை வந்து பூர்த்தி செய்யும் விதமா நம்ம வந்து லேபர் டே அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். புரியுதா? இப்ப வந்து இந்த படத்துக்கு கீழ இந்த ஹே மார்க்கெட் படம் உங்களுக்கு தெரியுதா இங்க? அதுக்கு பக்கத்துல இருக்கிற இவரு பேர் தான் வந்து கார்ல் மார்க்ஸ். இவர் வந்து ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மனிதன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. தாஸ் கேபிட்டல், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு நிறைய புக் எழுதியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னைக்கு வந்து இந்த உழைக்கும் மனிதன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும், அன்னைக்குதான் வந்து மனித சமூகம் வந்து உண்மையான ஒரு உயர்வை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு உழைப்பாளிகளுக்காக போராடி நிறைய விஷயம் வந்து செஞ்சிருக்காரு. இவரை பத்தி நீங்க அப்புறமா தெரிய உடனே படிப்பீங்க. உங்களுக்கு நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் சொன்னது முடிஞ்ச அளவுக்கு சின்னதா சொன்னேன்னு நினைக்கிறேன் நானு. எப்படி இருந்தது உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. யார் யார் யாரு சொல்றது? சொன்னது யாரு? ஹலோ. ஏய் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எஸ். ஓகே. புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னது யாரு? யார் புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க? நான் தானா? பேர் சொல்லுங்க. ராகனா பேரு. வெரி குட். ஓகே ஓகே. நம்ம வந்து என்ன டீல் வச்சிருக்கோம்னா, நம்ம யாராவது பேசுறோம் சொல்றோம்னா அவங்க பேர் சொல்லிட்டு பேசணும். இப்ப கீர்த்தி சிவா வந்து நான் கீர்த்தி சிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசணும். ஓகே வெரி குட். பொன்சிவா உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா கொஞ்சம் வேகமா போன மாதிரி இருந்தது. உண்மையாவே அந்த மனித விலங்குல இருந்து மனிதன் எப்படி வேறுபட்டான் அப்படின்னு சொன்னதுல அந்த கைகளுடைய பாத்திரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. அப்போ குரங்குக்கும் கை தானே இருக்கு. அப்ப என்ன வித்தியாசம் மனுஷா? குரங்குக்கும் மனித குரங்குகளுக்கு கை இருக்குல்ல, இப்போ தோழர் நீங்க சொல்ற மாதிரி தோழர் மனித குரங்குக்கும் கை இருக்கு. அதே நேரத்துல இன்னொன்று கூட சொல்லலாம். இப்போ காக்காவுக்கு வந்து அந்த நம்ம வாயின்னு சொல்றோம்ல, அந்த அது வந்து இருக்கு. அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம்னா, மனிதன் வந்து கையை பயன்படுத்துறது ஜெனடிக் கிடையாது. அதாவது நம்ம வந்து அதாவது மனிதன் வந்து கையப்படுத்துறது ஜெனடிக். சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். ஜெனடிக். அதாவது என்ன வந்து நீங்க வந்து என்னோட கூட்டத்துல இருந்து பிரிச்சு தனியா வச்சாலும் எனக்கு வந்து அந்த கையை பயன்படுத்த தெரியும். ஆனா இதே வந்து ஒரு குரங்கையோ ஒரு காக்கா வந்து கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த வாயை பயன்படுத்தி கூடு கட்டுதா? இதே வந்து அந்த காக்கா வந்து அதோட அம்மாட்ட வளராம தனியா வந்து நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதை பயன்படுத்த தெரியாது. அதாவது பயன்படுத்த முடியாது. ஆனா இதே நான் வந்து ஒரு தனி மனிதனா இருக்கேன். நான் வந்து தனியா வளர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னால பயன்படுத்த முடியும். மனித கூட்டத்தோட வளர்ந்தாலும் என்னால வந்து கையை பயன்படுத்த எனக்கு தெரியும். இதே வந்து நான் தனியா வளர்ந்தாலும் என்னால வந்து கையை வந்து பயன்படுத்த தெரியும். இதான் வந்து கையோட வித்தியாசம். இப்ப எப்படின்னா பறவை வந்து பறக்க தெரியுது வச்சுக்கோங்களேன். பறவை வந்து கூட்டத்தோட இருந்தா மட்டும் தான் பறக்குமா? தனியா இருந்தாலும் பறக்க தானே செய்யுது. தனியா வளர்ந்தாலும்
எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுதுல அதுக்கு ரெக்கைய. வித்தியாசம். சரி, ஓகே சூப்பர். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது சந்தேகங்கள்? பிரீத்தம், சித்தார்த், ரக்ஷனுக்கு டவுட் எதுவுமே இல்லையா? ஃபைன், சூப்பர். சரி, சோ இப்போ நீங்க கேட்ட கேள்விகளை உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிருந்தோம்ல, அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்ல அதை பத்தி ஏதாவது சொல்லணும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எனிதிங் டு ஷேர்? அதுல ஏதாவது இந்த கேள்வி வந்து எனக்கு சுவாரஸ்யமா இருந்தது, இந்த கேள்வி வந்து நான் அப்படின்னு. ஓகே, ரக்ஷன் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க, நீங்க யாருமே ஒன்னும் தம்ஸ் அப் கொடுக்கல, ஒன்னும் இல்ல. ஓகே ஃபைன். மற்றபடி வந்து ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, எந்த இடத்துல விலங்குல இருந்து மனுஷன் வேறுபடுறான்றதுல வந்து ரொம்ப அழகா வந்து பொன்ஷிவா சொல்லிருக்கான். அதே மாதிரி என்ன மாதிரியான வகைகள் வேலைகள் வந்து இருக்கு, வேறுபட்ட வேலைகள், அதிகமா உழைப்பு போடக்கூடிய, கைகளை வச்சு உழைப்பு போடக்கூடிய ப்ளூ கலர் ஜாப், பெருசா கைகளுடைய ஒரு பங்களிப்பு இல்லாம மூளை உழைப்பா இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஜாப் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதுல திருப்பி அந்த ஒரு பாரபட்சம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. பெரிய உழைப்பு சுரண்டல் இருக்கு. அந்த இடத்துலதான் மேலே நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் கேட்டேன், நீங்க யாரோட அடையாளப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டேன். அதுல வந்து எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் வந்து உழைக்கும் மக்களோட அடையாளப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னீங்க. சோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதனால வந்து இன்னைக்கு யார் உங்களுக்கு வந்து உழைப்புன்னு சொன்ன, கடுமையான உழைக்கிறவங்கன்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, சில பேர் அம்மா சொல்லியிருக்கீங்க, சில பேர் கட்டுமான தொழிலாளர் சொல்லியிருக்கீங்க. பிரீத்தம் வந்து கேட்டா தோனி அப்படின்னு சொல்லியிருக்கான். தோனி என்ன சொன்ன நீ பிரீத்தம்? கடுமையான உழைப்புல வந்து தோனி வரான். சோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது, பட் ஒரு சர்க்காஸ்டிக்காவும் இருக்குது அந்த பதில். ஓகே, வெரி குட். சோ எனிதிங் டு ஷேர்? உங்களுக்கு வந்து நீங்க கடுமையா உழைச்ச ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, இந்த வேலை நான் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கல, ஆனா செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்கா? யாராவது சொல்ல முடியுங்களா? ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? எஸ் கீர்த்தி, சொல்லு கீர்த்தி. எங்க பாட்டி கூட ஹெல்ப் பண்றது, எங்க பாட்டி கிட்ட ஹெல்ப் பண்றதுதான். ஓகே, பாட்டி கிட்ட ஹெல்ப் பண்றது தான் உனக்கு கஷ்டமான வேலை. ஓகே, ஆமா. ஓகே, உனக்கு எழுத சொல்றதே கஷ்டமா இருக்கா ரக்ஷன்? மற்றபடி இந்த வேர்வை சிந்துற மாதிரி வேலைகள் எல்லாம் எதுவும் கஷ்டமா இல்ல, அதெல்லாம் பிடிச்சுதான் செய்வீங்களா? அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா வந்து எழுத சொன்னா நிறைய எழுத சொல்லுவாங்க, 10 வரி 20 வரி, ஆனா அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே சரி. வேற 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 ஆக்சுவலா இங்க நிஷாந்த் என்ன பண்ணிட்டு இருக்கு? நிஷாந்த் அன்மியூட் பண்ணு. என்னது? இல்ல, அத நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேள்வி கேட்டோமே. நானும் பண்றேன். ஓகே, நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, எது உனக்கு கஷ்டமான வேலையா நீ ஃபீல் பண்ணேன்னு கேட்டோம். நானா? எனக்கு சம்டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ண, ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, எங்க பண்ணது அந்த மாதிரியான வாய்ப்பு எங்க கிடைச்சது பண்றது? பாண்டிச்சேரியா? ஊர்ல. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடைய கஷ்டங்கள் தெரியுதுல்ல, ஆனா வெளில இருந்து பார்க்கும்போது நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, சோ இதுதான் விஷயம். சூப்பர், வெரி குட். சோ இப்போ கடைசியா ஒண்ணு நம்ம எஸ் பிரீத்தம், சொல்லு பிரீத்தம். நான் ஒரு போன வருஷம் சிலம்பம் டோர்னமெண்ட்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாஸ்டர் கிட்ட பயங்கரமா இருந்தாங்க. சரி, நானும் ஏதோ போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அவ்வளவுதான், அம்மா வேற முடிஞ்சிருச்சு. அம்மா டஃப், அதுதான் ரொம்ப டயர்டான. ஓகே ஓகே, யார் பேசுறது? கீர்த்திஸ்வரா பேசுறேன். எனக்கு வந்து நான் கேட்கவே மாட்டேங்குது.
மாட்டேங்குது எதுவுமே லாக் அடிக்குது வந்து ஓகே ஆனா எனக்கு நீங்க எல்லாரும் பேசுறது கேக்குது. ஓகேவா? ஓகே ஃபைன் சூப்பர். சரி இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் வந்து பொன்சிவா அண்ணா பேசினது சொன்ன விஷயங்கள் இந்த நாலேஜ் ரொம்ப முக்கியமா இது எல்லாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்கள் கார்ல் மார்க்ஸ் பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மே 1 யாராவது சொல்ல முடியுமா எந்த நகரத்துல மே 1 வந்து தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து போராடினாங்க, அதனால மே தினம் வந்து கொண்டாடப்பட்டது? யாராவது அந்த நகரத்துடைய பேர் சொல்ல முடியுமா கரெக்டா? வெரி குட் சூப்பர். வெரி குட். ஓகே சிகாகோ எந்த நாட்டுல இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? எஸ் சொல்லுங்க. ஓகே ஓகே பிரீத்தம் அமெரிக்கா சொல்றீங்க. வேற யார் என்ன சொல்றீங்க? ஐஷான் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். நல்ல அட்டென்டிவா கேட்டிருக்கீங்க. சரி இப்போ ஒரே ஒரு தகவல் தான். மே 2 யாரெல்லாம் வந்து வேளாண் சுற்றுலா பயணம் வரீங்க? வேளாண் சுற்றுலால ரொம்ப சிறப்பா நாள் முழுக்க நம்ம வந்து பம்பு செட்டு குளியல், அப்புறமா சேத்து குளியல், மழை குளியல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம போறோம். எவ்வளவு பேர் இந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க வரீங்க அப்படின்றத சொல்லுங்க. பிரீத்தம் எனக்கு தெரியும். வேற யாராவது? ரஷ்யன் வரியா நீ? தீக்ஷனா ஓ ஓகே வெரி குட். அஜய் வரீங்க வெரி குட். சித்தார்த் நீ வரியா? சித்தார்த் தீரன் பேசுறேன். சொல்லுங்க. என்ன சொல்லு மே 1 என்ன? மே 2 அந்த ஃபார்ம் விசிட் வேளாண் சுற்றுலா. ஃபார்ம் விசிட்டா? இல்ல தோழர். ஓகே 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 ஃபைன். சோ ரக்ஷன் வேணா நான் தனியா அனுப்புறதுனா அனுப்புறேன் தோழர். நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன். அதுதான் ரக்ஷனா நீங்க அனுப்புவீங்க எங்களோட. ஓகேவா? சரி. ஓகேவா? சோ சிறப்பு. சோ இப்போ எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க பாப்போம். எல்லா பேரண்ட்ஸும் ப்ளீஸ் கம். ஓகே வேற ரேஷ்மா தோழர் லைன்ல இருக்காங்க. தீக்ஷனா அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா? அப்புறமா வந்து அஜய் நீங்க எப்போ வந்து அஜய்? ஓ சக்சஸா இருக்காரா? ஓகே ஹலோ சார். ஓகே வெரி குட். சோ லைக் நிஷாந்த் அப்பா இருக்காரா பக்கத்துல? நிஷாந்த் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க போல அந்த சத்தம் கேக்குது பயங்கரமா. என்னடாக்கண்ணா? சரி ஓகே ஃபைன் சரி ஓகே. சோ எல்லா பெற்றோர்களுக்கும் அதாவது இன்னும் சொன்னா தோழர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். இது வந்து இந்த ஒரு 3வது சாப்டரா வந்து இந்த ஒரு ஆன்லைன் செஷன் ஒரு ஹைபிரிட் ஒர்க் ஷாப் வந்து முன்னெடுத்தோம். இது கடைசி ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல வந்து இந்த வகுப்போட முடியுது. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அதுக்கு முன்னாடி கன்சியூமர் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறமா வந்து ஜெண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய தலைப்புகள் வந்து பார்த்தோம். ஸோ ஒரு 2 மாச இடைவெளியில வந்து மூணு வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டது. இதுல வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து 2-3 பேர் அவங்களே போன் பண்ணி பங்கெடுக்க முடியல அப்படின்றத சொன்னாங்க. பட் இன் ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கிளாஸோ ஒரு ஹைபிரிட் ஒர்க் ஷாப்போ போன வாட்டி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் பார்த்துட்டு அதோட தொடர்ச்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அந்த அனுபவத்தை பத்தி யாராவது ஷேர் பண்ண முடியுமா? நீங்க யாராவது லைக் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாரெல்லாம் வந்தீங்களோ லைக் அது உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருந்தது யாராவது ஷேர் பண்ண முடியுமா? தீக்ஷனா வந்தீங்க, அதுக்கப்புறமா வந்து அஜய் வந்தீங்க, பொன் சிவா, அப்புறமா கீர்த்தி சிவா, வேற யாரு? பிரீத்தம் வரல. ஓகே நீங்க 3 பேர் வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமா? அதுல இருந்து நம்ம வந்து ஃபர்தரா என்னன்றத ஒரு 5 minutes பேசலாம். எனிதிங் டு ஷேர்? அஜய் உனக்கு எப்படி இருந்தது? அஜய் நீங்க பேசவே இல்லை, ஜஸ்ட் ஷேர் பண்ண முடியுமா அஜய்? அந்த கூட்டுக்குள்ள போயிட்டு பெரிய கடைக்கு நடுவில் போட்டு இல்ல போட்டது ஃபைன். நீ உனக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு நிலை இருந்தது? லைக் உனக்கு போடும் போது தயக்கம் இருந்ததா? இல்ல அதை எப்படி பார்த்த? அம்பேத்கர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி போடுறத நீ எப்படி பார்த்த?
நம்ம போய் பண்ணோம் அப்படின்றது ஃபைன். ஒரு பெருமையா ம் அந்த சென்னைக்கு வந்து மாலம் அஜய் விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லு. நல்ல உரக்க சொல்லு பாப்போம். நல்ல நல்ல உரக்க. ஒரு சிலை மாலை போடுறது பெருமையா இருந்துச்சு. அம்பேத்கர் ஓகே 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 உன்னுடைய ஏதோ நெட்வொர்க்ல பிரச்சனை போல இருக்கு. ஃபைன். தெரியல. ஓகே வேற சித்தார்த் உனக்கு எப்படி இருந்தது சித்தார்த்? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்க கூட வந்தேன். ஓகே நல்ல அனுபவமா இருந்துச்சு. நல்ல அனுபவம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அம்பேத்கர் பத்தி? என்ன அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. ஓகே வெரி குட். சரி ஓகே. சோ டு தி பேரண்ட்ஸ் அகைன் தேங்க்ஸ் பசங்களா. சோ இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப், இந்த மாதிரியான தலைப்புகள்ல அட்லீஸ்ட் ஃபார் எவ்ரி 2 months வந்து தொடர்ந்து பத்தி வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் வந்து இந்த ஒர்க் ஷாப் இந்த லாஸ்ட் டைம் வந்து தொடர வேண்டியதா இருக்கு ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். ஒன்னு வந்து எக்ஸாம்ஸ் இருந்தது, இன்னொன்னு வந்து ஹாலிடேஸ். இது ரெண்டுத்துலயுமே வந்து மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ லைக் பேரண்ட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய தோழர்கள் இது எப்படி பாக்குறீங்க? பசங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதா நினைக்கிறீங்க? இது எப்படி தொடரலாமா வேணாமா, இன்னும் வேற வேற தலைப்புகள்ல அப்படின்றது வந்து ரொம்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்குமே வந்து இல்ல இதுக்கு மேல தொடர்றது வந்து தேவையில்லையோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி மிக்சடான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் சொல்லுங்க, அப்புறம் பசங்க நீங்களும் பசங்களா நீங்களும் இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஷேர். நம்ம எவ்ரி 2 months இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் ஒர்க் ஷாப் ஆன்லைன் என்ன தலைப்பு அதை ஒட்டியான ஒரு ஃபீல்ட் விசிட்டும் பண்ற மாதிரி போலாமா, பண்ணலாமா, இல்ல what do you think, இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்றது நீங்க சொல்லுங்க. சோத்ரா லைக் தொடர் 2 monthsன்றது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப சீக்கிரம் வர மாதிரி இருக்கு. அந்த கேப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா நல்லா இருக்கும். ஆனா கீர்த்தி வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்பா சொல்லுமா, எப்படி வச்சுக்கலாம் நீ சொல்லு. எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே வேலை நம்பளையம் தானே. ஆமா நாம அப்புறம் பேசுவோம். காலையில நீ ரெடியா இரு, நான் வந்துடுறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே கீர்த்தி வெரி குட் தேங்க்ஸ். ஓகே ரேஷ்மா தோழர் நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? மாமா அம்மா போயிட்டாங்க. சரி நீ சொல்லு ரக்ஷன், உனக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி கிளாஸ் வச்சுக்கலாமா நம்ம? what do you think? ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம்னு இருக்கேன். ஓகே சோ எவ்ரி மந்த் வச்சுக்கலாமா உன்ன? ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா ரக்ஷன்? உனக்கு தெரிஞ்சுக்கிறியா? ஓகே வெரி குட். ஓகே சோ ஃபைன். சித்தார்த் அம்மா இருக்காங்களா? யாரு இருக்காங்க? 2 பேருமே வீட்ல வெளியே போயிருக்காங்க. Thursday. ஓகே ஓகே நீ என்ன நினைக்கிற சித்தார்த்? நீ என்ன நினைக்கிற? ஓகே சொல்லு சொல்லு சித்தார்த். நான் 1 monthக்கு ஒரு வாட்டி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே எவ்ரி மந்த் ஒரு டாபிக் வச்சுக்கலாமா? ஓகே ஃபைன். ஓகே வெரி குட். ஓகே அஜய் சங்கர் சார். அஜய் அப்பா இருக்காரா பக்கத்துல? ஓகே ஓகே ஜெனரலா இல்ல நீ கூட சொல்லு, எப்படி நம்ம வச்சுக்கலாம்? இந்த 2 months ஒரு தடவை வச்சுக்கலாமா, இல்ல மந்த்லி ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமா, எப்படி? இல்லனா இப்போதைக்கு ஒரு கேப் விட்டுட்டு ஒரு இன்னொரு 3-4 months கழிச்சு நம்ம திருப்பி வேணா பாப்போமா, இல்ல இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? என்ன என்ன நினைக்கிறாரு? அஜய் உன்னோட நெட்வொர்க் ரொம்ப இதுவா இருக்கு, கேக்குதா? ஹலோ ஓகே அஜய் ரொம்ப கூட இருக்கு அஜய்.
எனக்கு கேட்கல. கேட்கல. இப்ப கேக்குதா தோழர்? இப்ப கேக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாசம். ஓகே. எவ்ரி மந்த் ஒரு டாபிக் வச்சுக்கலாமா இல்ல 2 மந்த்ஸ் கழிச்சு ஒன்னு வச்சுக்கலாமா? எப்படி 2 months once ஒரு டாபிக் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஓகே. 2 months once ஒரு டாபிக் வச்சுக்கலாமா 2 டாபிக் வச்சுக்கலாமா? ஒரு டாபிக் வச்சா அந்த 2 months நல்லா பிரீஃப் பண்ணிட்டு அப்படி போகலாம். ஓகே ஃபைன். சூப்பர். சோ அப்ப டாபிக்ஸ் நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா? குரூப்ல ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் எந்த டாபிக் வேணா சஜஸ்ட் பண்ணலாம். அந்த சஜஷன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். வெரி குட். பிரீத்தம் அம்மா இருக்காங்களா? அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க மாமா. ஓகே. நீ என்ன நினைக்கிற பிரீத்தம் இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் பத்தி? சூப்பரா இருக்கு. ஆனா 2 months once இது சூப்பரா இருக்கு மாமா. 2 months once அந்த கேப்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ எவ்ரி 2 months ஒரு டாபிக் வச்சுக்கலாமா? ஓகே மாமா. ஓகே ஒரு நாள் சாப்பாடு சூப்பர். ஓகே. என்ன சொல்ற? உணவு பத்தி ஒரு தடவை பேசணும். ஆமா அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு. உணவு பத்தி ஒரு டாபிக் இருக்கு. நம்ம உணவு பத்தி கண்டிப்பா வைக்க போறோம். பசங்களும் சேர்ந்து சமைக்க போறாங்க. எல்லாரும் அதெல்லாம் ஒரு தியரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டா எல்லாரும் சேர்ந்து வந்து கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். சோ அதுவும் இருக்கு. ஓகே. இது சஸ்ருத் இருக்கியா? லைன்ல இருக்கியா? அன்மியூட் பண்ணிட்டாருண்ணா. சஸ்ருத் ஓகே. சஸ்ருத் லைன்ல இருக்கா? ஃபைன். சரி. ஓகே சூப்பர் பசங்களா, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பங்கெடுத்தது. நான் வந்து பொன்சிவா அண்ணாவுடைய அந்த ஸ்லைட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து எஸ் சஸ்ருத் சொல்லு. சஸ்ருத் நீ லேட்டா தான் ஜாயின் பண்ணல? ஆமா மாமா, இப்பதான் மாமா ஜாயின் பண்ணேன். சாரிடா, அது வந்து அந்த லிங்க் அம்மா அது இல்லாதனால நானும் டக்குன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் மறந்துட்டேன் அதை அப்படியே அனுப்புறதுக்கு. அதனால லேட் ஆயிடுச்சு. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே. ஸோ ஓகே வெரி குட். ஸோ நான் இது ஷேர் பண்றேன். எல்லாரும் வந்து கண்டிப்பா ஒரு தடவை அதை வந்து கோத்ரூ பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல வந்து இதை நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பயங்கரமான நிறைய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ பொன்சிவானா வந்து இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. பட் இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசுற அளவுக்கு அதுல வந்து அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கவே தான் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்களுமே சில புக்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். நீங்க ஷேர் பண்ணுங்க. படிச்ச விஷயங்கள், படிச்ச தகவல்களை வந்து ஆடியோ மெசேஜா போடுங்க, கேட்ட தகவல்களை போடுங்க. ஸோ அப்படி போடும்போதுதான் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க, விருப்பமா இருக்கீங்க. தீக்ஷனா, நான் நீங்க தம்ஸ் போடுறதுக்கு அப்புறம் தெரியுது. தீக்ஷனா நீ ஏதாவது பேசுறீங்கன்னா உனக்கு இது எப்படி கொண்டு போகலாம்? தீக்ஷனா அன்மியூட் பண்ணிட்டு பேசுறியா? எஸ் சொல்லு தீக்ஷனா, உனக்கு எப்படி போறது இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்? இதை எப்படி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கலாம்? மாசத்துல ஒரு தடவை வச்சுக்கலாமா? 2 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கலாமா? ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமா? 2 கிளாஸ் வச்சுக்கலாமா? எப்படி பண்ணலாம்? நல்லா போகுது. 2 months once எடுக்கலாம். ஓகே வெரி குட். சூப்பர். கொஞ்சம் 2 class அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே 2 monthsக்கு 2 கிளாஸா? ஓகே ஃபைன். எவ்ரி 2 months 2 கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதனால அதான் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க படிக்கிறது அது புக்ஸ் எடுத்து படிக்கிறது அவுட் ஆஃப் யுவர் ஸ்கூல் சிலபஸ் நீங்க எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கூல் அகாடமிக்கும் அது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க என்ன டாபிக் வேணா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எடுங்க. நம்ம வந்து புக்ஸ் ரீட் பண்றதை பத்தி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப்பை நீங்க வந்து பயன்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே தாம்பரம் சுற்று வட்டாரத்துல இருக்கோம் பெரும்பாலானவங்க. ஸோ இதை ஒட்டி நடக்கக்கூடிய நம்மளோட ஃபீல்ட் விசிட், அதாவது வந்து நம்ம நேரடியா சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ வந்து ஒரு தடவை சைக்கிள் பயணம் வந்தீங்க எல்லாரும், ஒரு தடவை மலைக்கு ஏறணும், அப்புறமா ஒரு குளத்துக்கு போனோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட் விசிட் போகும்போது நம்ம சந்திக்கும் போது அது இன்னும் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்கும், இன்னும் உயிரோட்டமாக்கும். ஸோ அந்த அடிப்படையில தொடர்ச்சியா நம்ம இணைந்திருப்போம், தொடர்ச்சியா நிறைய வாசிப்போம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம்.
அந்த விஷயங்களை பகிர்ந்தது மட்டும் இல்லாம அதுல ஒரு நல்ல பண்புகளை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்துப்போம். நம்ம பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம ஈடுபடுவோம். ஓகேவா? சிறப்பு, நன்றி. ஏதாவது இருந்தா வந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்ம உங்களுக்கு இந்த இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் பிடிச்சிருந்ததுன்னா பொன்சிவானாக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ, யார் யாரெல்லாம் நான் உண்மையாவே தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன், புது விஷயம் அப்படின்றது எஸ் ஃபைன் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஃபைன், சூப்பர். ஸோ நம்ம அடுத்த ஒரு இதுல வந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பொன்சிவா ரொம்ப அருமையா இருந்தது. வெரி குட் எஃபர்ட் பொன்சிவா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ பொன்சிவா. நான் உண்மையாவே எதிர்பார்த்ததோட ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன கொஞ்சம் வேகமா போயிட்டேன், கிடுன்னு வேகமா போயிட்டேன். கொஞ்சம் நிதானமா நிறுத்தி வந்து சொல்லி இருக்கலாம் அப்படின்னு. ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. எஸ், தேங்க்யூ 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, சைன் ஆஃப் ஃப்ரம் பாரதி மாமா. நம்ம வந்து 2ஆம் தேதி வந்து யாரெல்லாம் வரீங்களோ நம்ம சந்திப்போம். அதுக்கப்புறமாவும் வந்து நம்ம நிறைய ட்ரிப் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். நம்ம வந்து திருப்பி கூடலாம். ஓகேவா? கூடி சந்திச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். பாய். பாய் மாமா. பாய். எனக்கு எஸ் கீர்த்தி. எங்க அக்காக்கு வந்து நிறைய புக்கோட வேணும், ஆத்தரம் வேணுமா? ஓகே. அதுக்கு வந்து கேக்குறாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நீங்க தரீங்களா? தரேன். ஓகேவா? ஓகே அங்கிள். ஓகேடா, டெக்ஸ்ட் பண்ணு, சரியா? மெசேஜ் பண்ணு, பாப்போம். சரியா? அது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு புக்ஸ் கூட என் பாரதி மாமாக்கு தெரியாது. உங்க அண்ணாக்கு அவ்வளவு தெரியும். சரியா? நீ வந்து உங்க அண்ணாக்கிட்டே கேட்கலாம். ஓகே. ஓகேடா. ஓகே, பாய் சஷ்ருத், ஷாம்பவி, 2 பேருக்கும் பாய். பாய் மாமா. பாய் மாமா. பாய் பாய் பாய்.